ரீசெண்டாக ஒரு ஷாப் போயிருந்தேன் மேகி வாங்க. அங்கே ஷாப்கீப்பர் வேற ஒரு பிராண்டை காட்டி இது வாங்கிக்கோங்களேன், இதுவும் நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் நம்ம பிராண்டோட எவ்வளோ கனெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஹேர் டைலேருந்து ஸ்லிப்பர்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே பிராண்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000 பிராண்ட் இருக்குது. எத்தனை பிராண்ட் இருந்தாலும் நம்ம மைண்ட் எப்போவுமே அந்த ஒரு பிராண்டுக்கு கஸ்டமர் ஆகணும்னு தான் நினைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், ரோலெக்ஸ், கெஷியோ, நைக்கு, BMW, ஆடி, பென்ஸு, கூசி, அடிடாஸ், KFC, மெக்டொனால்ட்ஸ், போட், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இங்கே எல்லாமே பிராண்ட்ஸ் தான். அதெல்லாம் கூட விடுங்க, காக்ரோச் கில்லருக்கு ஹிட்டு தான் வேணும்னு அந்த பிராண்டை சொல்லி கேட்டு வாங்கணும். கொல்ல போகிறதே காக்ரோச்சை, ஆனால் அதுக்கும் பிராண்ட் நேம் சொல்லி அந்த பிராண்ட் தான் வேணும்னு கேட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம லைஃபோட ஒரு பார்ட்டாகவே இருக்கிற பிராண்ட் எப்படி உருவாச்சுன்னு யாராவது யோசிச்சிருப்போமா? நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு கார், ஒரு பைக்குன்றது காமனாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஆடு மாடுன்றது ரொம்பவே காமனாக இருக்குமா. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா ஆடு மாடுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஸோ இது என்னோட ஆடு இல்லை உன்னோட ஆடுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஆடு மாடுகள் தொலைஞ்சு போக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக அவங்க கொண்டு வந்தது என்னென்னா பிராண்டட் அப்படின்றது. பிராண்டட் அப்படின்னா பேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஆடு மாடுக்குமே சூடு போடுவாங்களா, சூடு போட்டு இது என்னோடது இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்களா. அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணவும் அவங்களோட ஓனர்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணவும் பிராண்டர் அப்படின்றத அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேஜில் பிஸ்னஸ் ஃபீல்டில் பிராண்ட் அப்படின்ற ஒரு நேமில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி பிராண்ட் அப்படின்னாலே எல்லாரோட எமோஷனாகவும் ட்ரஸ்ட்டாகவும் பில்ட் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க என்னை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.